பச்சை மிளகாய், இஞ்சி, கேரட் மூன்றையும் மெல்லிசா நறுக்கி உப்பு சேர்த்து அதில் எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சா ருசியான ஊறுகாய் ரெடி. காய்கறிகளை நறுக்குவதற்கு முன் கைவிரல்களில் லேசாக எண்ணெய் தடவிக்கொண்டு நறுக்கினால் விரல்கள் கருத்து போகாமல் இருக்கும். குருமா வைக்கும்போது காரம் கூடினால் சிறிதளவு வெண்ணெய் விட்டு கொதிக்க விட்டு இறக்கலாம். மோர்குழம்பு செய்யும் போது சுக்குப்பொடி அரைத்து சேர்த்தால் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். பொரியல் குழம்பு செய்யும் போது காரம் அதிகமாகிவிட்டால் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கொள்ளினால் காரம் குறைந்துவிடும். இட்லி தோசைக்கு சாம்பார் வைக்கும்போது ஜீரகம் சேர்த்து தாளித்தால் சுவையும் மனம் சற்று அதிகமாக இருக்கும். கம்பை வாரம் இருமுறை உணவில் சேர்த்துக்கொள்வதால் உடல் குளிர்ச்சி அடையும். பாலை லேசாக சூட்டுப்படுத்தி அதில் அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டு தயிர்க்காக உறையூட்டி 8 மணி நேரம் கழித்து பார்த்தால் கெட்டி தயிராக இருக்கும். கடலை மாவு, அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு சேர்த்து கலந்து பஜ்ஜி செய்தால் சமையல் சோடால் போடாமலே பஜ்ஜி உப்பி வரும். நான்ஸ்டிக் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றாமல் சமைக்கக்கூடாது. அப்படி சமைத்தால் நான்ஸ்டிக் பாத்திரம் கெட்டு போய்விடும். இளநீரை பிரச்சனை உள்ளவர்கள் பீர்க்கங்காயை தோலுடன் அரைத்து தலைக்கு தேய்த்து 10 நிமிடங்கள் ஊற வைத்து தலைக்கு குளித்து வந்தால் சரியாகும்.